ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எதுக்கு இதெல்லாம்? கணவரோட அனுமதி, அவருடைய கையெழுத்து, இதெல்லாம் மனைவி பெற வேண்டிய அவசியமே இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை சேர்ந்த ரேவதி அப்படின்றவங்க பாஸ்போர்ட்காக ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அப்ளிகேஷன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது பத்தி விசாரிச்சப்போ, உங்க ஹஸ்பண்டோட சைன் இல்ல, அதனால இத ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு அதிகாரி தெரிவிச்சதா கூறப்படுது. ஏற்கனவே அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை போல, டிவோர்ஸ் வழக்கும் பாத்தீங்கன்னா நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கணவருடைய கையெழுத்த வற்புறுத்தாம பாஸ்போர்ட்டை வழங்க உத்தரவிட கோரி ரேவதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு பண்ணியிருக்காங்க. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவருடைய அனுமதியோ அவருடைய கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு பெண்மணி பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட சைனு எதுக்குங்க? ஒரு பொண்ண கணவனுடைய உடமையா கருதுற இந்த சொசைட்டியுடைய மனப்பான்மையை தான் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியுடைய செயல் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணவனுடைய அனுமதி, கையெழுத்து இதெல்லாம் இல்லாம மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும். கணவனோட சைன் வேணும் அப்படின்னு சொல்றது நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. 4 வாரத்துல பாஸ்போர்ட் வழங்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.